இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி 4th சாப்டர் குட்வில்ல 6th எக்ஸைஸ் சம். Find out the value of goodwill at 3 years purchase of weighted average profit of last 4 years. Weighted average profitல கேட்டிருக்காங்க. இயர் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் இருக்குது, வெயிட் இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் வெயிட்டட் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம காலம் போடணும். இயர், ப்ராஃபிட், வெயிட்டு, வெயிட்டட் ப்ராஃபிட். இயர் வந்து நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க 2015, 2016, 2017, 2018. ப்ராஃபிட் ஃபஸ்ட் இயருக்கு 10,000, அடுத்து 12,000, 16,000, 18,000. அப்புறமா வெயிட்டட் வந்து 1, 2, 3, 4. இப்போ வெயிட்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் 10,000 இன்ட்டு 1 10,000, 12,000 இன்ட்டு 2 24,000, 16 இன்ட்டு 3 48,000, 80,000 இன்ட்டு 4 72,000. இப்போ வெயிட்டையும் வெயிட்டட் ப்ராஃபிட்டையும் டோட்டல் பண்ணி போடணும். வெயிட் வந்து 10, வெயிட்டட் ப்ராஃபிட் 1,54,000 நமக்கு கிடைக்கிது. அடுத்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் பை டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் நம்ம 1,54,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் வெயிட்டு 10. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 15,400 rupees. இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு குட்வில் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். இப்போது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம 15,400 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் வந்து 3. நமக்கு அப்போ வரக்கூடிய ஆன்சர் 46,200 rupees. இதுதான் இதோடைய ஆன்சர்.